Organics.in நம் முன்னோர்கள் பாரம்பரிய முறைப்படி தயாரித்த எண்ணெய்களை திரும்பவும் இவங்க வந்து அதே பாரம்பரியத்தோட வந்து தயாரிக்கிறாங்க. அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி லேப்ல சர்டிஃபை பண்ணப்பட்ட எண்ணெய்களை மட்டும் தான் வந்து இவங்க வந்து விற்கிறாங்க இந்தியா ஃபுல்லா. Organics.in அப்படிங்கிற வெப்சைட்ல போய் இவங்களுடைய எண்ணெய்களை வந்து நீங்க வாங்குனீங்கன்னா டிஸ்கவுண்டட் பிரைசஸ் இருக்கு. உண்மையாலுமே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள ஆயில்ஸ் வந்து இவை ரொம்ப கஷ்டப்பட்டு நம் மக்களுக்கு தரமான எண்ணெய்களை தர வேண்டும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட இந்த தொழிலை வந்து பண்ணிட்டு வர்றாங்க. ஆர்டர் பண்ணி வாங்கி பாருங்க, கண்டிப்பா டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. பாகுபலி 2 இது வந்து எதுக்குடா எல்லாரும் போடுறாங்க அப்படிங்கிறக்காண்டி வந்து இந்த வீடியோ வந்து நான் போடல. ஏன்னா ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு இன்டர்வியூ. ஆக்சுவலாக ராஜமௌலி உட்காந்துருக்காரு, கரண் ஜோஹர் பக்கத்தில் உட்காந்துருக்காரு, அந்த ப்ரொடியூசர் சார்கா அவங்க உட்காந்துருக்காங்க. அதில் வந்து ஒரு ரிப்போர்ட்டர் வந்து கேள்வி கேட்குறாரு. ஹிந்தியில் கேட்டோன்னே சொல்கிறாரு, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹிந்தி பட் ஐ கேனாட் டாக் ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கிலீஷில் வந்து பேசுகிறாரு. பெருமையாக இருந்தது. என்னென்னா நம்ம சவுத்துக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் நார்த்தில் அப்படிங்கிறது வந்து ராஜமௌலி, அதுதான் வந்து பெருமையாக இருக்குது. இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து இந்த சவுத் நார்த் டிவைடர் அதை வந்து கிளியராக புரிஞ்சவங்களுக்கு வந்து தெரியும். இன்றைக்கி ராஜமௌலி வந்து அவங்கள நம்மளை வந்து கொண்டாட வைக்கிறார். பாகுபலி 2 அப்படிங்கிற அந்த படத்துடைய கொண்டாட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு வெறும் படத்துடைய கொண்டாட்டம் கிடையாது, நம்மளுடைய சவுத்துடைய கொண்டாட்டம். இதோடைய ஆரம்பம், அதாவது வெளிநாட்டிலிருந்து வந்து சினிமா அப்படின்னாலே வந்து பாலிவுட் அப்படின்னு பார்க்குறத தாண்டி இன்னைக்கு டாலிவுட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ட்டு வந்து ராஜமௌலி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு பாருங்க, அதுதான் மாஸ். ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேலே வந்து ஒரு இந்தியன் ட்ரெய்லரில் வந்து என்ன கொடுத்துட முடியும் அப்படின்னு வந்து தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா விஎஃப்எக்ஸ் சரியில்லை அப்படின்னாங்க. குறகுறான ஒரு ஃபோன், சின்ன ஃபோன் ஒன்று வச்சுக்கிட்டு வந்து அதில் விஎஃப்எக்ஸ் சரியில்லை, வெங்காயம் சரியில்லைன்னு சொல்கிறது வந்து எனக்கு எவ்வளோ நியாயம்னு தெரியல. ஒரு அட்லீஸ்ட் வந்து 1080pலையாவது ஒரு ப்ராப்பரான ஹெட்ஃபோன்ஸோட சவுண்ட் எஃபெக்ட்ஸோட இந்த படத்தை வந்து இந்த ட்ரெய்லரை பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 5 தாட்டாவது பார்ப்பீங்க. அவ்வளவு தூரம் வந்து கண்டென்ட் உள்ள இருக்குது. அவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கூஸ்பம்ஸை வர வைக்கிறதுக்கு விஷயங்கள் இருக்குது. பியூட்டி என்னென்னா, நிறைய படத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுறக்காண்டி படத்தில் இருக்கிற மொத்த விஷயத்தையும் வந்து ட்ரெய்லரில் இறக்கிடுவாங்க. இதில் அப்படி பண்ணல. ஆக்சுவலாக ட்ரெய்லர் இருக்கிறது வந்து டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். படத்துக்குள்ளே இன்னும் கடல் மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது காட்டுற விஎஃப்எக்ஸும் அந்த ராணாவுடைய கண்ணில் தெரிகிற ஆக்ரோஷத்திலையும் பிரபாசனுடைய கண்ணில் தெரிகிற ஆக்ரோஷத்திலையும் அப்படி பாகுபலி அப்படின்ட்டு வந்து ரம்யா கிருஷ்ணன் சொல்கிறப்ப பின்னாடி அப்படி தீ அதுக்கு மேட்சிங்காக எரியறதுலையும் ராஜமௌலி யார் அப்படிங்கிறதுக்கான சிக்னேச்சர் ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் வந்து இருக்குது. ஒரு சாதாரண படத்துக்கு 5 to 7 லட்ச ரூபா ஒரு ஃப்ரேமுக்கு செலவு பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு நிமிஷத்துக்கு செலவு பண்ணுவாங்கன்னா, இது வந்து ஒரு நிமிஷத்துக்கு இல்லை, ஒரு ஃப்ரேமுக்கு வந்து 5 to 7 லட்ச ரூபா செலவு பண்ணியிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அவ்வளவு கடும் உழைப்பு உள்ளே போயிருக்கிறது மட்டும் தெளிவாக வந்து தெரியுதுங்க. பிஸ்னஸாக பார்த்தீங்கன்னா, இது வந்து பிஸ்னஸ் பண்ணப்பட்டப்போ வந்து எல்லாரும் சொன்னாங்க இது பயங்கரமாக அடிவாங்க அப்படின்ட்டு. உலகம் ஃபுல்லாக இது வரைக்கும் வந்து ஆன பிஸ்னஸோடைய தொகை அப்படிங்கிறது 475 கோடி ரூபாய். அந்த 475 கோடி ரூபாயில் வந்து அமெரிக்காவில் ரைட்ஸ் மட்டும் இந்த படத்திற்கு வந்து கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய்க்கு வந்து ரைட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. அவ்வளவு நம்பிக்கை இந்த படத்து மேலே. ஆந்திராவில் வேற லெவல். கிட்டத்தட்ட 1900 தியேட்டர்கள் இருக்கிற ஆந்திர பிரதேசில் இந்த படம் மொத்தமாக வித்திருக்கிற அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து 150 கோடி ரூபாய்க்கு வித்திருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 49 கோடி ரூபாய்க்கு வந்து ஒருத்தர் வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. கோயம்புத்தூர் ரீஜன் ஒரு 2 ரீஜன் நினைக்கிறேன், அதை தவிர்த்து மிச்ச பிஸ்னஸ் ஃபுல்லாகவே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. இது இந்திய சினிமாவின் கொண்டாட்டம். இது நம்மளுடைய சவுத்துடைய ஒரு ரெப்ரசன்டேஷன், உலகத்துக்கான ஒரு ரெப்ரசன்டேஷன். இது வந்து ட்ரெய்லர் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரணமாக வந்து இது வந்து ஆரம்பம் தான் அப்படின்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 50 மில்லியன் வியூஸ் இதெல்லாம் வந்திருக்கு. இது ஆரம்பம் தான். ஆடியோ லான்ச் பற்றி எனக்கு நிறைய வந்து சொன்னாங்க. அது எப்படி இருக்கும்னா, இந்த பாகுபலி படம் எவ்வளோ பிரம்மாண்டமோ அதை விட 2 மடங்கு பிரம்மாண்டமாக ஆடியோ லான்ச் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ஒன்ஸ் ஆடியோ லான்ச் நடந்ததுக்கப்புறம் இது வந்து ஒரு வேர்ல்டு ஃபினாமினா தான் ஆயிரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பாகுபலி அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே இன்டர்நேஷனல் மீடியாவோட அட்ராக்ஷன் ஏற்கனவே இருக்கிறங்காட்டிக்கு இது ஒன்ஸ் வந்து அந்த ஆடியோ லான்ச் நடந்ததுக்கப்புறம் இது உலக படமாக, உலகம் கொண்டாடுகிற ஒரு படமாக இருக்கும். கண்டிப்பாக ஆஸ்கரில் கடைசிக்கு ஒரு நாமினேஷனாக இது வாங்கும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய ரொம்ப சின்சியரான ஒரு நம்பிக்கை. அது கண்டிப்பாக நடக்கும்னு நான் நினைக்கிறேன். பாகுபலி நாம் அனைவரும் கொண்டாட வேண்டிய ஒரு படம். இந்த ட்ரெய்லர் நிச்சயமாக நமக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு சவுத்துடைய ஒரு மிக ஸ்ட்ராங்கான ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் வந்து ரொம்ப ஹார்ட்ஃபெல்ட்டாக ஒவ்வொரு சீனும் அந்த அப்படியே யானை வந்து அப்படியே அந்த அருவி ஓட்டுறதாகட்டும், வச்சு அந்த தளரும் போது அப்படியே போய் உழுகிறதாகட்டும், அப்படி குதிரை ஜம்பாகி போகிறதாகட்டும், ஒவ்வொரு ஃப்ரேமையும் ரசித்து பார்த்தேன். நீங்களும் அதை தான் வந்து ரசிச்சிருப்பீங்கன்னு வந்து நான் நம்புகிறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோ முன்னோட்டம் இல்லாட்டி வந்து ரிவ்யூவுடன் சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டுகளாக வந்து வெளியிடுங்க. நன்றி, வணக்கம்.